நீங்கள் ஒரு ஆன்மீகத்தில் அப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம்தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கர்மேந்திரியம். இடுப்புக்கு கீழே உள்ள அனைத்தும் பார்த்தீங்கன்னா கர்மேந்திரியம். இடுப்புக்கு மேலே உள்ளது பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஞானேந்திரியம். இது 2 விஷயம் தான். கர்மேந்திரியம், ஞானேந்திரியம். இது தெரியாமல் நீங்கள் ஆன்மீகத்துக்குள்ளே நுழையவே முடியாது. நம்மளுடைய உடல் இச்சைகளாக இருந்தாலும் சரி, பசியாக இருந்தாலும் சரி, தாகமாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கர்மேந்திரியங்கள் மட்டும்தான். ஞானேந்திரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த புருவம், அதாவது இந்த கண், காது, மூக்கு, வாய், மூச்சு, காற்று, இதுதான் ஞானேந்திரியம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை பொறுத்து உங்களுக்குள்ள ஒரு அறிவை ஏற்படுத்தி கடவுளோட தொடர்பை ஏற்படுத்தக்கூடியது. அதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ பரஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மற்றவங்க சொல்கிறத கேட்டு கற்பூர புத்தி மாதிரி அங்கே என்ன நடக்குது இல்லை பேசி தெரிஞ்சுக்கிறது, கேட்டு தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அபரஞானம். கடவுள் நமக்கு உணர்த்துவது பார்த்திங்கன்னா பரஞானம். அதுதான். இதுக்கு கண், காது, மூக்கு இது எல்லாம் பார்த்திங்கன்னா அபரஞானம். அதை கேட்டு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு நம்ம இறைவனோடு, அதாவது 1000 கோடி தாமரை இதழ்கள் மலர்ந்த மாதிரி நம்மளுடைய கபாலை ஓப்பன் ஆகணும். ஓப்பன் ஆனாதே நமக்கு ஞானம் கிடைக்கும். அந்த மாதிரி ஞானம் கிடைச்சாதே பரஞானம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம கேட்க முடியும். இப்போலாம் போய் பார்த்திங்கன்னா கோயிலில் தேவாரம், திருவாசகம் அப்படியே உரி பாடுவாங்க. ஆனால் வீட்டுக்கு பக்கத்தில் போய் தவிச்ச வாய்க்கு தண்ணி கேட்டிங்கன்னா தரமாட்டாங்க. கோயிலில் அன்னதானம் போடுவாங்க. கோயிலில் வரக்கூடிய மக்கள்லாம் யார்? பாவம் செஞ்சுட்டு கர்மாக்களை கழிக்கிறதுக்காக அவங்களுக்கு அன்னதானம் போட்டு நீங்கள் எந்த பிரயோஜனமுமே கிடையாது. அதுக்கு நீங்கள் 5 அறிவு படைத்த, 1 அறிவு படைத்த, 2 அறிவு, 3 அறிவு படைத்த விலங்குகளுக்கு கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பசிக்கு ஒரு வேளை சாப்பாடு போட்டிங்கனாலே அதுவே பெரிய புண்ணியம். நீங்கள் கோயிலில் போய் அன்னதானம் போடணும்லாம் கிடையாது.